தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால முதல்வருக்கும் இடையே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே நான் பார்க்க போகிறது தேவனை நாம் எப்போ பார்க்கலாம் என்றது தான் நம்ம பார்க்க போகிறது. வாசிப்போம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரனுக்குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இங்கே அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நிறைய பேர் என் கனவுல கடவுள் வந்தார், பேசினார், நான் போகும்போது என்னை பிரிச்சுக்கிட்டாரு, கடவுள் வந்து என்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்போ யார் பார்த்துருக்கானா? இயேசு கிறிஸ்து பார்த்துருக்காரு. மனுஷன் யாரும் தேவனை பார்த்ததில்லை. யாராவது உங்ககிட்ட நான் தேவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, நம்பாதீங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க. தேவனை எப்போ பார்க்கலாம்னா அந்த கடைசி நாட்கள், ஜட்ஜ்மெண்ட் டேன்னு நம்மளுக்கு இருக்கல ஒன்று, அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு தான் நம்ம தேவனை பார்க்க முடியும். நம்ம நல்லது செஞ்சால் தேவனை பார்ப்போம், கெட்ட செஞ்சால் சாதாரண பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ தேவனை பார்க்கணும், ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பார்க்கணும்னா, கடைசி நாட்களில் பார்க்கணும், அந்த லாஸ்ட் டே பார்க்கணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5:8, இது சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இங்கே மத்தேயு 5:8 இயேசு சொல்றாரு, தேவனை பார்க்கணுமா நீங்கள் என்ன சொல்றாருன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உங்களோட இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகுனா அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்களோட இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த கடைசி நாட்டில் தேவனை பார்க்க முடியும். நைட்டு காலம் வந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தார், பைபிள் சொல்லலை. யோவான் 1:18 சொல்லிட்டாரு. யோவானே சொன்னார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கொண்டதில்லை. யாராவது சொல்கிறாங்க நம்பாதீங்க, அவங்க போய் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போது தேவனை பார்க்கணும்னா இப்போ பார்க்க முடியாது. என்னைக்கு பார்க்கணும்னா ஜட்ஜ்மெண்ட் டே அன்றைக்கி தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவரை பார்க்கணும்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும்? நம்மளுடைய பிரசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதான் சொல்ல, இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணும்னா உன்னோட இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், சரியா? அப்போதான் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நீங்கள் தேவனை இல்லை நானோ தேவனை பார்க்க முடியும். நம்ம இருதயம் சுத்தமாக இல்லைன்னா தேவனை பார்க்க முடியாது, சரிங்களா? சரி, நம்ம இறுதி சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை பார்க்க முடியும்னு வசனம் சொல்லுது. இறுதி சுத்தம்னா என்ன என்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கான பதில் யோவான் சுவிசேஷம் 15:3. யோவான் 15:3 படிக்கிற கேளுங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். உபதேசத்தினால சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா அப்போஸ்தலர் சொல்றாங்க. க்ளீன் பண்ணுறது எப்படின்னா உபதேசத்தினால சுத்தம் பண்ணுறாரு. நம்முடைய ட்ரெஸ்ஸு பேண்ட்டாக ஷர்ட் அழுக்காச்சுன்னா உடனே சோப் போட்டு அது பாட்டு க்ளீன் பண்ணிடுறோம். அந்த மாதிரி நம்ம இருதயம் பாவமாச்சுன்னா வசனத்தால் அது கழுவ வேண்டும், சுத்தம் பண்ண வேண்டும். வசனத்தால் நம்ம சுத்தம் பண்ணோம்னா அப்பொழுது நம்ம யாருன்னா, அப்பொழுது என்ன ஆகுதுன்னா இருதயத்தை சுத்தமுள்ளதாக ஆக்கப்படுகிறோம். வசனத்தின் மூலமாக நம்மளுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக ஆக்கப்படுகிறது. அப்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? தேவனை தரிசிக்கலாம். நிறைய பேர் கடலில் வந்துட்டாரு, அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார்லாம் போய் பைபிளுக்கு சம்பந்தமே இல்லை. 1:18 என்ன சொல்றாரு? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை பார்க்கணுமா ஜட்ஜ்மெண்ட் டே மட்டும்தான் நீ அவரை பார்க்க முடியும். அவரை பார்க்க என்ன செய்யணும்? பியூர் அண்ட் ஹார்ட் சொல்றாரா? இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்களோட இருதயம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு தேவனை பார்க்க முடியும். நன்றி.